أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். சூரா காஷியாவோட டெஸ்ட் இன்னைக்கு முடிச்சிருக்கோம். இன்ஷால்லா சூரா ஃபஜ்ருடைய தொடர்ச்சி வந்து இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குர்ஆனினுடைய வசனங்களோட நம்ம இந்த வகுப்பை ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். உயரமான தூண்களை உடைய இரம் என்னும் ஆது கூட்டத்தாருடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களை போன்று எந்த சமுதாயம் உலக நாடுகளில் படைக்கப்படவில்லை. மேலும் பள்ளத்தாக்கில் பாறைகளை குடைந்த சமூது சமுதாயத்தாருடனும் மேலும் முளைகளை உடைய ஃபிர்அவுனுடனும் உம்முடைய இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்திருந்தார்கள். இறுதியில் அவர்கள் மீது இறைவன் தண்டனையின் சாட்டைகளை பொழிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். சோ நம்ம இதுக்கு முன்னாடி 5 வசனங்கள் நம்ம பார்த்துக்கோம். ஆக்சுவலா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணது 4 வசனங்கள் போட்டிருப்பேன். ஆக்சுவலா நம்ம 5 வசனங்கள் பார்த்துக்கோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம். சத்தியம், கசம். கசம் அப்படிங்கிறது என்னது? சத்தியம். அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்யறான் அப்படின்னா, அல்லாஹ்வால் மட்டுமே படைக்கப்படக்கூடிய சாத்தியம் உள்ள ஒரு விஷயத்தை பத்தி தான் அல்லாஹ் அதன் மீதுதான் சத்தியம் செய்யறான். அதை மனிதர்களால் என்ன பண்ண முடியாது, படைக்க முடியாது, சாத்தியமற்றது. பிறகு ஏன் அந்த விஷயங்களின் மீது சத்தியம் செய்யறான் அப்படின்னா, அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட கவனத்தை செலுத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யறான். சோ எதன் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்யறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் வைகறை பொழுது மீற பண்ணாங்க. 10 இரவுகள் பார்த்தோம். 10 இரவுகளை என்ன பார்த்தோம்? அது நமக்கு ஹஜ்ஜினுடைய அந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய 10 அல்லது ரமதானில் இருக்கக்கூடிய 10. அதுக்கப்புறம் இரட்டை மற்றும் ஒற்றைன்னு பார்த்தோம். ஷஃபா வத்ர், ஒற்றை இரட்டை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா, நகர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இரவு. இத மேலெல்லாம் சத்தியம் பண்ணிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? 5வதா, இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அறிவுள்ள ஒரு மனிதருக்கு இந்த இதெல்லாம் போதாதா? இப்ப நம்ம யாராவது நமக்கு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்றாங்கன்னா, நான் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயும் நீ திருந்தாதது உன்னோட கை, உனக்கு அறிவு இருந்துச்சு, புத்தி இருந்துச்சுன்னா நீ இதை கேட்டு திருந்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? இவ்வளவு விஷயங்கள் மேல சத்தியம் பண்ணிட்டு அதனுடைய முக்கியத்துவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லிட்டு, அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை எப்படி பெறுவோம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, இதை நீங்க பின்பற்றலன்னா இதை விட உங்களுக்கு வேற என்ன படிப்பினை தந்துட போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதற்கு தொடர்ச்சியாக என்ன பண்றாங்க? 6வது வசனத்துல, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? இப்ப நபிமார்களுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு தெரியும். அவங்க என்ன ஆது கூட்டம்னா யாரு? சரி, ஆது அப்படிங்கிறது ஒரு கூட்டம், ஒரு சமுதாய மக்கள்.
அவர்களுக்காக அனுப்பப்பட்ட நபியினுடைய பெயர் யாருக்காவது தெரியுங்களா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு நபி. நமக்கு தெரியும் லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்து இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு சமுதாயத்தவருக்கும் அனுப்பப்பட்டிருக்காங்க. எதற்கு? அல்லாஹ் இந்த கலாமை படைச்சு இந்த ஒவ்வொரு அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை படைச்சு அப்படியே விட்டுறல, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு சமுதாயத்தவருக்கும் ஒரு என்ன பண்ணாங்க, நபிமார அனுப்பாம இருந்தது கிடையாது. சரிங்களா? அப்போ ஆது அப்படிங்கிற சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபியினுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூத் அலைஹி வஸ்ஸலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான் அல்லாஹ், இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டேன், இவ்வளவு முக்கியத்துவங்கள் சொல்லிட்டேன், இன்னும் இந்த மனிதர்கள் என்ன பண்ணல, புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை அட்வான்டேஜ், ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நான் பரவாயில்ல, நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் ஃபஜ்ர் விட்டுறக்கூடாது, இந்த இரவுகள் வந்து நான் இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு அந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்காம விட்டா அதுல வந்து என்ன பண்றது, அதனோட முக்கியத்துவத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சோ இதுல இருந்து நீங்கள் படிப்பினை எடுத்துக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறத சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், அப்போ யாரெல்லாம் இத வந்து நீங்க எடுத்துக்கலையோ அவங்க எல்லாம் என்ன பண்ற, இது வந்து புரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றான், 7வது வசனத்துக்கு போறான். ஈரோமதத்தில் ஐமத், ஈரம் அவர்கள் தூண்களை உடைய இரம் நகர வாசிகள், தூண்களை உடைய இரம் நகர வாசிகள். இப்போ இந்த இடத்துல ஈரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஈரோமதத்தில் ஐமத், ஈரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயரமான தூண்களை உடைய அப்படிங்கறத அதுக்கு அர்த்தம். சரிங்களா? ஈரம் அப்படிங்கிறது உயரமான தூண்களை உடைய. இப்போ இந்த ஆது சமுதாயத்தவர்கள் எதற்கு இராம் என்று அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணம் வந்து சொன்னாங்கன்னா உயரமான தூண்கள்னு பாத்துட்டோம். இதுல இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது அவர்களுடைய முன்னோர்களுடைய பெயர்கள். இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட பெயர்களை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பரம்பரை அழைக்கப்படும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த இரம் அப்படிங்கிறவங்க யாருன்னா இவங்களுடைய முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி இரம் அப்படிங்கிறதுல வந்து இருந்த காரணத்தினால அவங்க வந்து இந்த மாதிரி ஆது சமுதாயத்தவர் இரம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் உயரமான தூண்களை உடையவர்கள், இரண்டாவது அவர்களுடைய முன்னோர்கள் இரமவாசிகளாக இருந்தாங்க. ஏன்னா இந்த இரம்ங்கிற நகரத்துல அவங்க வசிச்ச காரணத்தினால அவங்களுக்கு வந்து இந்த பெயர்கள் இருந்தது. சரிங்களா? அப்ப அவங்களுடைய பெயர் என்னவாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இரம் இப்ன் ஷாம் இப்ன் நூஹ். சரிங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அதுல இருந்து வந்தவங்க தான், அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க தான். சரிங்களா? அப்ப என்ன பேரு, இரம் இப்ன் ஷாம் இப்ன் நூஹ். அப்போ இந்த மாதிரி வந்தது காரணத்தினால இவர்களுடைய முன்னோர்களுக்கு இரமவாசிகள், சரிங்களா, அப்படிங்கிற பெயர் வந்து வழங்கப்பட்டது. அந்த இடத்தினோட பெயர் வந்து இரம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. உயரமான தூண்களை உடைய அப்படிங்கிற 2வது காரணம் சொல்றாங்க. 3வது அவர்கள் இந்த இரம் அப்படிங்கிற அந்த இனத்திலிருந்து அந்த வழித்தோன்றலிலிருந்து வந்த காரணத்தினால சொல்றாங்க. சரிங்களா? அதே போல அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய முன்னாள் மக்கள், இப்போ ஆது கூட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு சமுதாயத்தவரை பத்தி குறிப்பிடல. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டாக இதுல வந்து ஃபார்மர் லேட்டர் அப்படின்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஃபார்மர்னா முன்னாடி இருந்தவங்க, லேட்டர்னா பின்னாடி வந்தவங்க. இப்ப ஆது சமுதாயத்துல என்ன பண்றாங்க, சூரத்து நஜ்முல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் என்ன பண்றான், ஆது சமுதாயத்தவர்களை அல்லாஹ் என்ன பண்ண அழிச்சான். எந்த சமுதாயத்தை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவான் அந்த நஜ்முல, அல் ஊலா. அல் ஊலா அப்படிங்கிறதுனா ஃபார்மர், முன்னாடி இருக்கக்கூடிய சமுதாயம். சோ ஆது சமுதாயத்துல முதல்ல ஒரு கூட்டம் தோன்றுச்சு. அவர்கள் உயரமான தூண்களை உடைய அந்த இதுல கட்டி பெருமை கொண்டு அல்லாவோட நாங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அந்த பெருமை அடிச்ச காரணத்தினால அவர்கள் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அழிச்சுட்டான். ஆனா அதுக்கு பிறகு திருப்பி அந்த ஆது சமுதாயத்துல என்ன பண்றாங்க, திருப்பியும் ஒரு கூட்டம் வந்து தோன்றுது அந்த இரம் நகரத்துல. அவர்கள் வந்து நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாங்க. புரியுதுங்களா? இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்தை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தாயிஃப் நகரத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போவாங்க, ஒரு எடுத்துக்காட்டு புரியறதுக்காக. அப்போ வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட வருவாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நான் இவங்களை வந்து இந்த மலைகளுக்கு இடையில வச்சு நசிக்கிறட்டான்னு கேக்குறப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, இல்ல இந்த சமுதாயத்தவர்கள் இறை மறுப்பை மேற்கொண்டாங்க, பின்னாடி வரக்கூடிய வழித்தோன்றல்கள் நிச்சயமாக இறைவனை நம்பிக்கை கொள்ளுவாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. அப்ப புரியுதா? ஒரே இதுல வந்து அந்த இனத்துல முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள்
அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த சமுதாயத்தவர்கள் வந்து இந்த இறைவனை ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிற அர்த்தம். சோ முன்னாடி இப்போ அந்த சூரத்து நஜ்முல அல் ஊலா ஆது சமுதாயத்துல முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் செய்த அழிச்சாட்டியத்தின் காரணத்தினால அவர்களை நாங்க அழிச்சோம். ஆனா பின்னாடி வரக்கூடிய பீப்புள் என்ன பண்றாங்க, மக்கள் வந்து அவங்க வந்து நம்பிக்கை கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, ஐமாத். இரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய அர்த்தம் பார்த்துட்டோம். அந்த சிட்டியோட பேரு, இடத்தோட பேரு, அதே போல அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த பரம்பரை பேரு, அதே போல உயரமான தூண்களை உடையவங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ஐமாத் அப்படிங்கிறது என்ன? ஐமாத் அப்படிங்கிறது என்னன்னா சப்போர்ட். இப்போ ஒரு வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ரொம்ப உயரமா கட்டுறோம் அப்படின்னா சப்போர்ட் வேணும். அதாவது தூண்கள், பில்லர்ஸ் இல்லாம அந்த வீடு கட்டணும்னா அந்த வீடு சரிஞ்சு விழுந்துரும் இல்லைங்களா? அப்ப தூண்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப ஐமாத் அப்படிங்கிறது சப்போர்ட் தேவைப்படுறதுனால அதுக்கு வந்து அது நிச்சயமாக ஒரு தூண்களுக்கு சொல்லப்படுகிறது, உயரமான ஒரு கட்டிடத்துக்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா? இதே போல இது தூண்களுக்கு மாத்திரம் இந்த ஐமாத் அப்படிங்கிறது சொல்லப்படல, உயரமான மனிதர்களையும் அது குறிப்பிடுகிறது. ஹைட்டா இருக்கிற நபர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, நம்ம படிக்கிறப்பே தெரியும். ஆது சமூது 2 சமுதாயத்தையும் அல்லாஹ் பயங்கர உயரமா படைச்சான். நிறைய போட்டோஸ் எல்லாம் வேற வந்துச்சு கூகுள்ல ரீசென்ட் டைம்ல இடையில எல்லாம் கூட. அவங்களோட அந்த மன்னரைகள் பாத்தீங்கன்னா எலும்பு கூட இப்ப இத்தனை அடி இருக்கு. ஆக்சுவலா அதெல்லாம் அல்லாஹு ஆலம், அது வந்து உண்மையாங்கிறது அல்லாஹுக்கு தான் தெரியும். ஆனா அவங்க வந்து உயரமானவர்களாக ரொம்ப மைட்டியா வந்து அல்லாஹ் படைச்சாங்கிறது உண்மை. ஆனா அது அவர்களுடைய அந்த எலும்பு கூட அப்படிங்கிறது தான் அது நம்ப தன்மை உள்ளதாக இல்ல. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இமாத் அப்படிங்கிறது என்ன, இமாதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் நமக்கு தேவை, நமக்கு ஒரு துணை தேவை, அது இருந்தாதான் இந்த இது நிக்க முடியும் ஓ அப்படிங்கறது அர்த்தம். அதனால இதற்கு இந்த ஐமாதுங்கிறதுக்கு இங்க தூண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இது தூண்களை மட்டும் சொல்லவில்லை, உயரமான கட்டிடங்கள், உயரமான மனிதர்களையும் இது குறிப்பிடக்கூடியதாக இருந்தது. இப்ப இந்த தேத்தில் ஐமாதுங்கிறது நிறைய வழிகள்ல நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே அர்த்தம் கிடையாது, இதுக்கு நிறைய அர்த்தங்கள் வந்து இருக்கு. எப்படி ஈராம அப்படிங்கிறத நம்ம வந்து பல வகைகள்ல பார்த்தோமோ அதே போல ஐமாத் அப்படிங்கறதையும் நம்ம பல வழிகள்ல புரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னா, இந்த ஈரோம வாசிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஐமாத், அவர்கள் உயரமான தூண்களை உடையவர்களாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிரௌனுடைய மக்களை போன்று. ஃபிரௌனுடைய மக்கள்னா மக்களினுடைய அந்த நிலையை சொல்லல, அவங்க கட்டக்கூடிய கட்டிடங்களை பத்தி இங்க பேசுது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது உயரமான கட்டிடங்களையும் குறிக்கும், இது தூண்களையும் குறிக்கும், உயரமாக இருக்கக்கூடிய மனிதர்களை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த இரோமவாசிகள் என்ன பண்ணாங்க, ரொம்ப உயரமானவர்களாக இருந்தாங்க. அதே போல அவங்க கட்டிய கட்டிடங்களும் ரொம்ப உயரமானதாக இருந்தது. யாருடைய கட்டிடங்களை போன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிரௌனுடைய மக்கள் கட்டிய கட்டடங்களை போன்று. இந்த ஃபிரௌனுடைய மக்கள் என்ன கட்டிடம் கட்டினாங்க, என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க சொல்லுங்க? இந்த கட்டிடத்து பேர் என்ன? பிரமிடு. பிரமிடு அப்படிங்கிறது கட்டம். அது எவ்வளவு உயரமானதாக இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ இந்த ஆது மக்கள் என்ன பண்ணாங்க, அவர்களும் மலைகளை குடைந்து பெரிய பெரிய கட்டிடங்களா வந்து தூண்களை வச்சு அப்படி பயங்கரமா கட்டினாங்க. அதே போல ஃபிரௌனினுடைய அந்த மக்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரமிட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இதை வந்து கட்டினாங்க. சரிங்களா? அது அவர்கள் கட்டியது மட்டும் கிடையாது, அது மிகவும் அது அலங்கரிக்கப்பட்டதாக, பார்ப்பதற்கு கண்களை கவரக்கூடியதாக வந்து அது இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு நிமிஷம். ஓகே. அது பார்ப்பதற்கு கண்களை கவரக்கூடிய விதத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி காட்டப்படுகிறது. சோ ஈராம அவர்கள் இந்த இரமவாசிகள் உயரமான தூண்களை உடையவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. இரண்டாவதாக என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஈராம் அப்படிங்கிறது அந்த ஆது மக்களை வந்து குறிப்பிடுகிறது. அவங்கதான் ஈராம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. ஏன்னா அது அந்த மக்களோட பேர். இந்த பேர் என்ன சொன்னேன், ஈரம் இப்னு ஷாம் இப்னு நூஹ். அப்ப இந்த ஈரம் அப்படிங்கிற பேர் வருது பாத்தீங்களா, அதனால அவர்கள் அந்த பேருடைய மக்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டி, அவங்க இருந்த அந்த ஊரினுடைய பேரும் ஈரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல அவங்களும் உயரமானவர்களாக இருந்தாங்க.
அதே போல அவர்கள் கட்டிடங்களும் உயரமானதாக இருந்தது. சூரா ஃபுஸ்ஸிலத்துல 15வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் மிகவும் வலிமை உள்ளவங்க, கூவ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. சோ அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்ன பண்றான், இவர்கள் எல்லாம் பயங்கரமா படைச்சிருக்கான், அதாவது வலிமை உள்ளவர்களாக படைச்சிருக்கான். அதை படைத்தவன் யார் அப்படின்னா அவன் தான் மிகப்பெரிய வல்லமை பெற்றவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான். மைட்டி எல்லாரையும் படைச்சதை விட அவன் தான் என்ன பண்றான், பெரியவனா இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. அப்ப ஈராம தத்தில் ஐமான். சரிங்களா? இப்ப இந்த மக்களை பத்தி பாத்துட்டோம், யார படைச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்களை சத்தியம் செய்த இறைவன், இதுல இருந்து நீங்க படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்க, இது போதாதா அப்படிங்கறத கேட்டுட்டு, சரி இதுலயே நீங்க படிப்பினை பெற்றுக்கொள்ளலையா, சரி வாங்க அந்த மாதிரி படிப்பினை பெற்றுக் கொள்ளாதவர்கள் யார் யாரு, அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத என்ன பண்றான், அடுத்த வசனத்துல இருந்து நமக்கு ஆரம்பிக்கிறான். என்ன அவன் என்ன பண்றான், அதுக்கு முன்னாடி சொல்லி காசுட்டான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். நீங்க பாருங்க அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு யார சொல்றாங்க, ஆது சமுதாயத்தவர்களை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய உடல்வாக எப்படி இருந்தது, அவர்கள் கட்டிய கட்டடங்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். சரிங்களா? அப்போ அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அல்லதி லம் யுஹ்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அவர்கள் போன்ற ஒரு சமுதாயம் எந்த நாடுகளிலும் படைக்கப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ். அவங்களை அல்லாஹ் சொல்றான் பாரு, நான் எப்படி படைச்சிருக்கேன், உயரமான அவங்க இப்ப நம்மளும் பாக்குறோம், நம்மளும் எவ்வளவு பெரிய பில்டிங் தானே கட்டுறோம், என்ன இது அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு பெரிய கட்டடம் கட்டணும்னா அதுக்கு அவ்வளவு மெஷின்ஸ், அவ்வளவு ட்ரக்ஸ், தேவையான எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா செய்யற மாதிரி எல்லாமே வந்துருச்சு. ஆனா அவங்க ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் பாத்தீங்கன்னா பயங்கரமான பெரிதாக இருந்தது. எல்லாத்தையும் கையிலேயே பண்ணாங்க, எல்லாத்தையும் கையிலேயே குடைஞ்சாங்க. இன்னைக்கு மாதிரி மெஷின் போட்டு ட்ரில் போட்டு எடுத்தாங்க அப்படின்னா கிடையாது. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நினைச்சு பார்த்தா. ஒரு கையில கல்ல வச்சு அந்த கல்ல கையிலேயே இது பண்றதுங்கிறது சாத்தியமற்றது, அது முடியாத ஒரு விஷயம். ஆனா அவர்கள் ஆது சமுதாயத்தவர்கள் அதை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வல்லமையை கொடுத்திருந்தான். இருப்பினும் அவர்கள் அல்லாவை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி உலகத்துல யாரையுமே நான் படைக்கல அப்படிங்கறத அல்லாஹ் இங்க நமக்கு சொல்லி காட்டுறான். சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லதி லம் யுஹ்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அவர்களை போன்று இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல யாருமே என்ன பண்ணல, படைக்கப்படவில்லை அப்படிங்கறது சொல்றாங்க. அப்போ அல்லதி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த குறிப்பிட்ட மக்களை, யார, ஆது சமுதாயத்தவர்களை பத்தி சொல்லுது. இது ஒரு குறிப்பிட்ட கோத்திரம். சரிங்களா? இந்த இராம் அப்படிங்கிறது இந்த ஆது சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கோத்திரம். அவர்கள் என்னவா அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லம் யுஹ்லக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைக்கப்படுறாங்க. அவர்கள் என்ன பண்ற, அதை போன்று என்ன பண்ணல, படைக்கப்படவில்லை. அவர்கள் யாரு, இவர்களை போன்று யாரும் படைக்கப்படவில்லை. மிஸ்லுஹா இதை போன்று அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? அப்போ ஃபில் பிலாத் இந்த நாடுகளில், சோ இந்த ஒட்டுமொத்த உலகத்திலுமே இவர்களை போன்று உயரமான மிகவும் பலம் வாய்ந்த, அதுக்கு மேல அவர்களை போன்ற அந்த கட்டிடங்கள், அவர்கள் உடல்கள் வாகை போன்று எதுவுமே கிடையாது, படைக்கப்படவில்லை. அல்லாஹ் அப்படி யாரையும் படைக்கல அப்படின்னு சொல்றான். சரி, இப்படிப்பட்ட ஒரு மக்களை இவ்வளவு தூரம் சொல்றான் இல்லையா, அந்த மக்களுக்கு என்ன நேர்ந்தது, அவர்களிடம் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுகிறது. அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன பண்ணாங்க, மறுத்தார்கள். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது தண்டனையை இறக்குனா. அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பலத்தையும் உடல் வாகையும் அவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டக்கூடிய அளவுக்கு தெம்பையும் கொடுத்த இறைவன், அந்த அனுப்பப்பட்ட நபியை மறுத்த காரணத்தினால், அல்லாவை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தினால் அவர்களை அல்லாஹ் அழித்தான். சூரா ஃபுஸ்ஸிலத்துல 15ல இருந்து 16வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எதிராக எதை அனுப்பினான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான காத்து, வயலண்ட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பயங்கரமான ஒரு சூறாவளி காத்தை அனுப்புனா. அந்த அவர்களை தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த சூறாவளி காத்து அவர்களை தூக்கி தரையில அப்படியே வீசி எரிஞ்சு அவர்கள் அப்படியே என்ன பண்ணுது, ரெண்டா பிளக்கக்கூடிய அளவுக்கு அது அவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கக்கூடியதா இருந்தது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக ஆனார்கள் அப்படின்னா, ஒரு மரம் இருக்கு, ஒரு மரத்துக்குள்ள ஒண்ணுமே இல்லாம கூடா இருக்கும், வெளியில அது பட்டை மத்தரம் தான் இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது, ஹாலோ ட்ரங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது, கூடுதான் இருக்கும், வெளியில கூடுதான் இருக்கும். அதை போன்று
அந்த ஆது மக்கள் அவர்களுடைய நிலை ஆகிவிட்டது. எதன் காரணத்தினால்? அந்த நபியையும் அல்லாவையும் மறுத்த காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பயங்கரமான சூறாவளி காற்றின் மூலம் அவர்களை அழித்தான். அதாவது சமுதாயத்தவர்களை என்ன பண்ணிட்டான்? அழிச்சான். இவ்வளோ பெரிய ஆளா நீ இருந்தாலும் நீ அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், அல்லாவால் அனுப்பப்பட்ட நபிமார்களின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமை இவ்வளவு மோசமானதாக தான் இருக்கும். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன படிப்புன? நீ எவ்வளவு செல்வம் வச்சிருந்தாலும், நம்ம எல்லாம் எவ்வளவு பலம் உடையவர்களாக இருந்தாலும், சொத்தால சரி, இல்ல பணத்தால சரி, இல்ல நம்மளுடைய கணவன் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், இல்ல என் குழந்தைங்க ஃபுல்லா எனக்கு பசங்க இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நம்மளே நினைச்சுக்குவோம். நம்மளாம் சேஃபா இருக்கும், நமக்கு பெரிய அளவுல நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கு, நமக்கு குடும்பத்துல நிறைய பேர் பெரிய பெரிய பதவியில இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அல்லாஹ் என்பவன் நம்மள ஒரு நிமிஷத்துல அழிக்கிறதுக்கு போதுமானவனாக இருக்கிறான். இப்ப யார அல்லாஹ் நேசிக்கிறான்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனால் நமக்கு இடப்பட்ட கட்டளைகளை பின்பற்றக்கூடிய மக்களை அவன் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை போன்ற சிறந்த மக்களாக நம்ம இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக. 9வது வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வஸமூதல்லதீன ஜாபுஸ் ஸஹ்ர பில்வாத், பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து வசித்து வந்த சமூது கூட்டத்தையும் என்ன செய்தான் என்று பார்க்கவில்லையா? இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடங்கள்லாம் இருக்கு. ஆக்சுவலா இந்த சமூது கூட்டம் பத்தி வாழ்ந்து வசித்த இடங்கள்லாம் என்ன பண்ணுனா இன்னும் இருக்கு. ஆக்சுவலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அறிவிச்சிருப்பாங்க. அந்த இடத்தை கடந்து போறப்ப கூட அவர்கள் இந்த இடத்துல நீங்க தண்ணி எடுத்து யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சஹாபாக்களுக்கு அவங்க கட்டளையிட்டு இருக்காங்க. அது ஹதீத்ல இருக்கு. அவங்க முகத்தை மூடியவர்களாக அந்த இடத்த விட்டு வேகமா போயிருவாங்க. ஏன்னா அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்கான். அந்த இடத்த பார்த்து அவங்க பயந்தாங்க, அழுதாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அந்த இடத்துல ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா போய் எல்லாரும் போய் பார்த்து அப்படியே போட்டோ எடுத்துட்டு இது பண்ணிட்டு வராங்க. ஆனா நம்ம சுன்னாவை பின்பற்றாம இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள ஆக்கி வைக்கட்டும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு சமுதாயத்தை பார்த்தோம், யாரு? ஆது. இப்ப யார பாக்குறோம்னா சமூது. சமூது சமுதாயத்தவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபியினுடைய பெயர் என்ன? சாலிஹ் நபி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரிங்களா? அவங்களுக்கு என்ன அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தா நம்ம ஒட்டகம். நமக்கு தெரியும் அந்த ஒரு கதையெல்லாம். அதெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் தெரியும். சோ அவங்களுக்கு என்ன அந்த நபியை என்ன பண்ணாங்க? அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆது பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆது சமுதாயத்தை. இப்ப சமூத் அப்படிங்கிற சமுதாயம், அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? வஸமூதல்லதீன ஜாபுஸ் ஸஹ்ர பில்வாத், இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவர்களும் பள்ளத்தாக்குகளில் என்ன பண்ணாங்க? அவங்க பாறைகளை, பெரிய பெரிய பாறைகளை குடைந்தவர்களாக அவங்களும் என்ன பண்ணாங்க? அதே போல ரொம்ப அப்படியே உடல் வலிமையால சிறந்தவர்களாகவும் பாறைகளை குடைந்து அவர்களுடைய அந்த இருப்பிடங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவர்களிடம் உங்களுடைய இறைவன் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில்வாத், அவர்கள் பாறைகளை, அதாவது பள்ளத்தாக்குகளில் இருக்கக்கூடிய பாறைகளை குடைந்து என்ன பண்ணாங்க? கட்டினாங்க. ஏன்? அவர்களுக்கு வீடு அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. இப்ப இந்த ஜாபுஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஜாப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜவுப் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? ஜாபுஸ் ஸஹ்ர, ஜாப் அப்படிங்கிறது ஜவுப் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்திருக்கு. ஜவுப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா துளை இடுவது இல்லைங்களா? இல்லைன்னா செதுக்குவது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா குரான்ல 2 விதமான, அதாவது நம்ம செதுக்குறதுக்கு, குடைவதற்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா நஹ்த், நஹ்த். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜவுப். சரிங்களா? இப்ப நஹ்த் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2வது ஸ்டெப் தான். நஹ்த் ஜவுப். ஜாபு அப்படிங்கிறது ஜவுப் அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்கு. ஜவுப் என்பது துளையிடுவது, இல்ல அதை செதுக்குவது, இல்ல அதை உடைச்சு தனியா எடுக்கிறது. இப்போ நஹ்த் அப்படிங்கிறது 2ஆம் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் தான். ஜவுபுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? ஒரு விஷயத்த நம்ம இப்ப செய்ய போறோம். அப்ப நமக்கு இதுதான் முதல் படி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜவுப் அப்படின்னா அதை உடைக்கணும், அதை ட்ரில் பண்ணி அந்த பாறையை நம்ம என்ன பண்ணணும்? ஓட்டை போட்டு ட்ரில் பண்ணி அதை உடைச்சு கீறி அதை நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? 2வது பாத்தீங்கன்னா அந்த எடுத்திருக்கக்கூடிய அந்த பாறைகளை நம்ம என்ன பண்றோம்னா செதுக்குறோம், கரெக்டா காவ் பண்றோம். சரிங்களா? செதுக்கி அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ, ஒரு வீடா செய்யணும் இல்ல ஒரு பொருளா செய்யணும் அப்படின்னா டெக்கரேட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைனல் டச் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா?
அப்போ இந்த இடத்துல நமக்கு ஜவுபுக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறதா அல்லது நஹ்துக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறதா? எது? பேரு ஜவுப் நஹ்து ரெண்டு இருக்கு. ஜவுப்புங்கிறது உடைக்கிறது, உடைச்சி அந்த பாறையை ஓட்டை போட்டு உடைச்சி ட்ரில் பண்ணி எடுக்கிறது, அது ஜவுபு. நஹ்து அப்படிங்கறது அந்த உடைச்சி எடுத்ததை வந்து அழகான முறையில பொறுமையா செதுக்கி அதை அழகிய ஒரு டெக்கரேஷனா கொண்டு வர்றது. எது வந்து கஷ்டமானது? ஜவுபுங்கிறது தான் கஷ்டமானது. ஏன்னா அதுதான் உடைச்சி பெரிய அளவுல நமக்கு ட்ரில் மிஷின் எல்லாம் தேவைப்படுது. அதை பெரிய அளவுல அந்த பாறையை உடைச்சு ஓட்ட போட்டு அதை எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அது செதுக்குறதுங்கிறது வந்து நம்ம கையில வச்சு சின்ன சின்ன ஒரு ஆயுதங்களை வச்சு நம்ம அதை என்ன பண்ணலாம், செதுக்கி டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போ ஜாபு சஹ்ர பில்வாத், இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா, குரான்ல ரெண்டு விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜவுப் அப்படிங்கிறது பாறைகளை உடைத்து எடுக்கிறது, நஹ்த் அப்படிங்கறது அதை அலங்காரம் செய்வது, ஃபைனல் டச்சுக்கு கொண்டு வருது. அப்போ மனுஷனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த ஜவுபு செய்யறதுக்கு தான் நமக்கு அதிகமான சக்தி தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஆட்டுக்கல் எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த பாறையை ஃபர்ஸ்ட் உடைக்கணும். அதுக்கு நம்ம பெரிய பெரிய ட்ரில் மெஷின் யாரு வந்து பலமா இருக்காங்களோ அவங்களால மாத்திரம் தான் அது செய்ய முடியும். இப்ப அந்த பாறைகள்ல இருந்து அந்த பெரிய பெரிய பாறைகளை உடைச்சு நம்ம எடுக்கணும். அப்போ அதுக்கு பிறகு நஹ்த் அப்படிங்கறது, அதுக்கப்புறம் அதை செதுக்கி அதை வந்து ஒரு அம்மிக்கல்லாவோ இல்ல ஆட்டுக்கல்லாவோ நம்ம கொண்டு வரும். சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ அல்லதீன ஜாபு சஹ்ர பில்வாத், சஹ்ர அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பாறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. சரிங்களா? சஹ்ர அப்படிங்கிறது பெரிய பெரிய பாறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்போ இந்த இடத்துல பில்வாத் அப்படிங்கிறது என்னன்னா பள்ளத்தாக்கு. வாதி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அரபியில? நாங்க வந்து ஒமான் போயிருந்தோம். அப்ப என்ன பாத்தீங்கன்னா நிறைய அங்க வாதி தான் அதிகமாக இருக்கும். வாதினா என்னன்னா இந்த ஓடை, அதாவது பெரிய பெரிய மலைகள் இருக்கும். அந்த மலைகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த ஓடை மாதிரி போகும். அந்த மலையில விழக்கூடிய மலை தண்ணிகள் எல்லாமே வந்து சேர்ந்து அந்த ஓடை வாதியில தான் என்ன பண்ணும் அப்படின்னா வரும். ஃபுல்லா வந்து பெரிய வெள்ளமா வந்து வரும். சரிங்களா? அப்போ இந்த சமூக இனத்தவர்கள் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அந்த மலைகளை குடைந்து 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 ஜாபு சஹ்ர, பெரிய சஹ்ரங்கிறது பெரிய பெரிய பாறைகளை குடைந்து, ஜவுபு குடைந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, பில்வாத் அந்த வாதி அப்படிங்கிற இடத்துல தங்களுக்கு தேவையான அந்த இடங்களை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அவங்களோட வீடுகளை அவங்க கட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அமைத்துக் கொண்டாங்க. புரியுதுங்களா? இப்ப சமூக இனத்தவர் ஜவுப் சஹ்ர பெரிய அளவிலான பாறைகளை ஜவுப் குடைந்து பில்வாத் வாதி என்கின்ற இடத்தில் பள்ளத்தாக்குகளில் தங்களுடைய வீடுகளை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். இப்ப அவங்க அங்கதான் இந்த இடத்துல இருந்தாங்க. இப்ப அப்படிப்பட்டவர்களிடம் இந்த இறைவனாகிய அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்பதை இங்க பார்க்கவில்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. வாதி அப்படிங்கிறது ஓடைன்னு சொன்னேன், பள்ளத்தாக்குகளில் இருக்கக்கூடிய ஓடை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்குக்கு என்ன பேரு? வாதில் குரா. வாதில் குரா அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுகிறது. சரிங்களா? இப்போ அவங்க வந்து அந்த மலைகளுக்கு இடையே அவங்களோட வீடுகளை அமைச்சிட்டாங்க. வாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்கு ஆறுகளையும் குறிப்பிடப்படுகிறது. ஆறுகளை பத்தியும் இங்க சொல்றாங்க. இப்போ மலைகளுக்கு இடையிலனாலே பள்ளத்தாக்கு தான், பள்ளமா உள்ள போகும். அங்கனுக்குள்ளதான் அங்க வந்து அவங்க இருந்தாங்க. அங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான வீடுகள் அமைச்சிட்டாங்க. அதே போல தங்களுக்கு தேவையான ஃபெர்டிலைஸ், அதாவது பயிரிட்டு தனக்கு தேவையான உணவுகளையும் செய்யக்கூடிய அளவுக்கான இடங்களும் வந்து அங்க இருந்தது. சமூதல் லதீன ஜாபு சஹ்ர பில்வாத். சோ ஆது இனத்தவர்கள் அப்படி இருந்தாங்க, சமூக இனத்தவர்கள் வந்து இப்படி இருந்தாங்க. சரிங்களா? இப்ப இவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து ஷைஹா, ஒரே ஒரு பேரிடிதான். ஏன் இவர்கள் அழிக்கப்பட்டார்கள்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இந்த மக்கள் அல்லாஹ்வினுடைய ஒட்டகையிடம் இந்த மக்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது அதனுடைய அந்த வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ அந்த ஒட்டகையை வந்து என்ன பண்ணாங்க, ஹாம்ஸ்ட்ரிங், அவங்களுடைய அந்த பின்ன பிடரி காலை வந்து அவங்க வெட்டி அதை வந்து குத்தி தன்னுடைய ஒட்டகை, குட்டி ஒட்டகைக்கு முன்னாடி அந்த தாய் ஒட்டகை வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கொலை பண்ணாங்க. அப்போ அல்லாஹ்வினுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கியது. அல்லாஹ் ஷைஹா, ஒரே ஒரு பேரிடியை கொண்டு அந்த ஒட்டுமொத்த மக்களை என்ன பண்ணாங்க, ஒரு பிளாஸ்ட் தான், இப்படிங்கிற ஒரு சத்தத்துல அவங்க எல்லாருமே அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் மாண்டு கிடந்தனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. ஆதி இனத்தவர் ஒரு பெரிய சூறாவளி காற்றால தூக்கி வீசப்பட்டு அவர்கள் அப்படியே பிளந்து அப்படியே தெரிச்சு போய் செத்து போனாங்க. சமூக இனத்தவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு பேரிடி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே அவர்கள் மாண்டனர்.
இப்போ இந்த விஷயம் 2 சமுதாயத்தவர்கள் சொல்றாங்க. இவங்ககிட்ட எப்படி அல்லாஹ் நடந்து கொண்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இப்ப 2 சமுதாயத்தவர்களை பத்தி பார்த்துட்டோம். 3வது மேலும் பெரும் படைகளை கொண்ட ஃபிர்அவுனையும் உம்முடைய இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? இப்ப அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஆத், சமூத், ஃபிர்அவுனுடைய சமுதாயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேர் பெற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தவர்களாக இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் அவங்களை என்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமான முறையில அழிச்சான் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஃபிர்அவுனுடன், அதாவது ஃபிர்அவுன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆணி அடிச்சு ஒரு தரையில இறக்கி இருக்கக்கூடிய ஆணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து இந்த ஃபிர்அவுன் கூட்டத்தோட எப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுத்தத் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வத்தத் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா கிளிப்பு. இப்ப நம்ம ஒரு துணி பறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கிளிப்பு போடுவோம். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அதை ஊண்டி அந்த இடத்துல அது புடிச்சுக்குது, அது பறக்காம, இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல இந்த வத்தத் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா ஃபிர்அவுனுடைய படைகளை தான் இந்த இடத்துல வத்தத் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? அவுத்தத் அப்படின்னா அது பன்மை, வத்தத் அப்படிங்கிறது ஒருமை. இந்த வத்தத் இந்த ஸ்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல, அது என்ன அப்படின்னா முளைகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல போய் நம்ம டென்ட் போடுறோம், எங்கேயோ ஒரு பீச்லயோ ஏதோ ஒரு இடத்துல போய் டென்ட் போடுறோம். டென்ட் போடுறப்ப என்ன பண்றோம், அதை இழுத்து அந்த கயிறை நம்ம என்ன பண்ணோம், பூமியில ஒரு பெரிய ஒரு ஆணி மாதிரி வச்சு அதை நம்ம என்ன பண்ணோம், அடிப்போம். எதுக்காக? அந்த டென்ட் வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கயிறை வந்து வச்சு சப்போர்ட்டுக்கு இழுத்து அது தரையில வந்து என்ன பண்ணுவோம், 4 பக்கமும் வந்து அதை ஆணி அடிப்பாங்க, இல்லைங்களா? அப்போ இந்த ஃபிர்அவுனுடைய பலமே, பவரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆணிதான், அடிக்கக்கூடிய இந்த ஆணிதான். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஃபிர்அவுனுடைய இந்த படைகள் என்பது ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு போர் செய்வதற்காக தன்னுடைய மிகப்பெரிய படைகளை அழைத்து போய் என்ன பண்ணுவாங்க, பல இடங்களை கைப்பற்றினாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த படை வீரர்கள் எல்லாம் தாங்கள் தங்குவதற்கு ஒரு பெரிய டென்ட் மாதிரி அடிச்சு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த முளைகளை, அந்த ஆணியை வந்து என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. சோ எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் இந்த ஸ்டேக்ஸ், இந்த முளைகளை அவங்க எடுத்துட்டு போவாங்க, அவங்க தேவையான டென்ட் போடுவாங்க, அதை அடிப்பாங்க, திருப்பி அந்த இடத்துல அந்த நாட்டை கைப்பற்றிட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரிதான் இந்த ஃபிர்அவுனுடைய இந்த படை இருந்தது. அதனால இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த அவுத்தாத் அப்படிங்கிறது இந்த ஃபிர்அவுனுடைய படைகளை என்ன பண்ணுது, குறிப்பிடுகிறது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எதற்காக இந்த அவுத்தாத், இந்த வத்தத் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுதுன்னா, ஒவ்வொரு மன்னர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு பவர் இருக்கும். சில மன்னர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கையில வச்சிருப்பாங்கல்ல ஊண்டு, கோல்கள் வச்சிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ லண்டன்ல வந்து இருக்காரு ஒருத்தர் மன்னர், அவர் கையில கொடுத்திருப்பாங்க, அதாவது சிலுவை மாதிரி போட்டிருக்கக்கூடிய தங்கத்திலான ஒரு இது கொடுத்திருப்பாங்க, அதுதான் அவரோட பவர். அதை புடிச்சுதான் அவர் வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுவாரு. இன்னொரு மன்னருக்கு என்னன்னா தலையில வச்சிருக்கக்கூடிய அவருடைய அந்த கிரீடம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவருடைய பவர். அது பயங்கரமா வைரங்களால் அவங்க அலங்கரிக்க வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து இன்னொரு விதமான கோள்கள். சோ ஒவ்வொரு மன்னருக்கும் ஒவ்வொரு விதமான அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த இது என்ன பண்ணா சிம்பலைஸ் பண்ணும், அதை வந்து குறிப்பிடும். ஓ இதுதான் வந்து என்னுடைய பலம் அப்படின்னு. அத போல ஃபிர்அவுனுக்கு இருக்கக்கூடிய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முளைகள் அப்படிங்கிறது சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? இது முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிலர் ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாங்க, அவுத்தாத் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா குருசிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இது வந்து இங்கிலீஷ்ல, தமிழ்ல பாத்தீங்கன்னா சிலுவையில் அறைவது. இது யாரு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரு பண்ணுவாங்க இந்த சிலுவையில அறையக்கூடிய விஷயத்த, யாராவது சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள். எக்ஸாக்ட்லி. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவ வந்து இந்த யூதர்கள் சிலுவையில அறைஞ்சுவாங்க. ஆக்சுவலா இந்த சிலுவையில் அறையக்கூடிய பழக்கத்தை முதலில் தோற்றுவித்தவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிர்அவுன் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஃபிர்அவுனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களை அவன் என்ன பண்ணுவான், எப்படி கொல்லுவான்னா, ஒரு பெரிய சிலுவை மாதிரி இப்படி வந்து பிளஸ் மாதிரி இருக்கக்கூடிய இதுல போய் அவங்களுடைய கால்களையும் கைகளையும் ஆணிகளால, இந்த முளைகளால என்ன பண்ணுவானா அடிச்சு அவங்கள துன்புறுத்தி அவங்கள சாக வைப்பானா. சோ முதலில் இந்த சிலுவையில் அறையக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணியவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிர்அவுன் தான். அதுக்கு பிறகுதான் மற்ற மக்கள் எல்லாம் அதை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களுடைய அந்த படைகள் அந்த எடுத்து செல்லக்கூடிய முடைகளை டென்ட்டுக்கு அடிக்கிறாங்க, அதனால அது அவர்களுடைய படைகளை குறிக்கிறது. இரண்டாவதாக அவன்தான் முதலில் மக்களை சிலுவையில் அந்த ஆணிகளை கொண்டு அடித்த காரணத்தினால இந்த அவுத்தாத் அப்படிங்கிறது அந்த ஃபிர்அவுன் செய்யக்கூடிய அந்த
சிலுவையில் அறையக்கூடிய அந்த தண்டனையை வந்து குறிப்பிடுகிறது. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நம்ம படிச்சிருந்தா நமக்கு தெரியும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வந்து சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புறான். யாருக்கிட்ட? ஃபிரௌன் கிட்ட. அனுப்பி என்ன சொல்றான், இந்த மாதிரி தடியை வந்து பாம்பா மாத்துறாங்க. அப்போ ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்கும். சுத்தி நிறைய ஊர்ல இருந்து மந்திரவாதிகள் வரவழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த காட்டிய இந்த அற்புதமான செயலை பார்த்ததுக்கு பிறகு அந்த மந்திரவாதிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த ஃபிரௌன் வந்து எப்படி வந்து இந்த மந்திரவாதிகள் எல்லாம் பயன்படுத்துவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து உங்களுடைய கைகளை வெட்டிடுவேன், உங்களை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், சிலுவையில அரைஞ்சிருவேன், மாறு கால் மாறு கை அப்படிங்கறதுதான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நான் உங்களோட கைகளை வெட்டிடுவேன், நான் வந்து உங்களை சிலுவையில அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இததான் வந்து அந்த மந்திரவாதிகளுக்கு அந்த ஃபிரௌன் வந்து என்ன பண்ண தண்டனையா வந்து கொடுத்தான். சோ ஃபிரௌனுடைய பலம் என்பது அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த முளைகள், அந்த ஆணிகள் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அவுதாத் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. முதலில் அவர்களுடைய படைகள் ஒவ்வொரு இடத்துல போய் அடிச்சிருக்கிறதுனால அது குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவது அவன் கொடுத்த தண்டனை வந்து குறிப்பிடும் விதமாக. சோ அதுதான் அவனுடைய பலமே, அதுதான் அவனோட பவரே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவுத்தாத் 3வது என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது அப்படின்னா, இது வந்து இந்த பூமியை குறிப்பிடுகிறது. அதாவது இந்த பூமி இந்த உலகத்துல என்ன பண்ணுது, அதாவது இந்த மலைகள் வந்து இந்த உலகத்துல ஊன்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். ஜிபால் அவுதாத் அப்படிங்கிற ஒரு இது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஆக்சுவலா இந்த இடத்துல இது வந்து ஃபிரௌனுடைய அந்த இதைதான் குறிக்குது. 2 விஷயம் அதை மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, ஒத்தது அவுதாத் எதை குறிக்குது, 2வது ஒத்தது அவுதாத் எதை குறிக்குது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க சிஸ்டர் பானுஷிகா. கொண்டது ஆணி போடுவது, தெளிவா இல்ல சிஸ்டர், உங்களோட வாய்ஸ் கிளியரா இல்ல. முதல் சிலுவையில் அறைவதற்காக வந்து வருது. ஓகே, பெரும் படைகள் சொல்றாங்க. ஓகே, மாஷா அல்லாஹ் மாஷா. சோ 2 விஷயம் வந்து இந்த வத்தது அவுதாத் அப்படிங்கிறது குறிக்குது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அல்லதீன 11வது வசனம், அல்லதீன தஅவ் ஃபில் பிலாத். சரிங்களா? அவர்கள் எல்லாம் நாடுகளில் வரம்பு மீறி நடந்தனர். யார் யாரு? ஆத், சமூத், ஃபிரௌன். இவங்களுடைய இந்த 3 சமுதாயத்தவர்களும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நாடுகள்ல வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. இப்ப அல்லாஹ் சொல்றா, அல்லதீன தஅவ் ஃபில் பிலாத். இவர்கள் எல்லாம் அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த அந்த நாடுகளில் என்ன பண்றாங்க, குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களாக மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. தகவ் தகவ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா துகியான். இந்த தகவ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா துகியான் அப்படிங்கிறது தகவ், இது ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். இது என்னன்னா ஒரு பெரிய ஒரு விதமான ஒரு விஷயத்த செய்யறது, அதாவது பாவத்தை அநியாயம் செய்யறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் தகவ் துகியான். குறிச்சு வச்சுக்கிடுங்க. தகவ் அப்படிங்கிறது என்னன்னா துகியான். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ அவர் என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்தார்கள். எது மிகப்பெரிய அநியாயம்? அல்லாவை மறுப்பது, அல்லாவினுடைய தூதர்களை மறுப்பது, அல்லாஹ் இட்ட கட்டளைகளை மறுப்பது அப்படிங்கறதுதான். சரிங்களா? அப்போ துகியான் அப்படிங்கிறதுனா மிகப்பெரிய அநியாயம், அநீதம் இழைக்கக்கூடியவர்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க, கலகம் செய்தாங்க. இந்த மாதிரி நாங்க இதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கலகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. முதலில் அவர்கள் அல்லாவை நம்பவில்லை, பிறகு அல்லாவினுடைய தூதர்களை நம்பவில்லை. அவர்களுக்கு எதிராக அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நபிமார்களையும் கொலை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்துல அதிகப்படியான அநீதங்களை இழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஃபிரௌன் என்ன விதமான அநீதங்களை இழைச்சான், என்ன விதமான துகுயான் பண்ணா, துகுயான் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனி இஸ்ரவேலர்களை அவர்களை கொலை செய்யக்கூடியவனாக அவன் இருந்தான். அவர் என்ன பண்ணா, கொலை செஞ்சான். அப்போ இது வந்து என்னது, அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கட்டளை, அல்லாஹ் இப்படிதான் நடந்துக்கணும்னு ஒரு கட்டளை விழிச்சிருக்கான். அவனுடைய அந்த கட்டளைகளுக்கு மேல இவன் என்ன பண்றான், ஒரு புரட்சி செஞ்சு அந்த கட்டளைகளை மீறக்கூடியவனாக இருக்கிறான். சோ தாகூன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தகவ், சரிங்களா? இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா துகியான், அது அநீதம் இழைக்கப்படுறது, பெரிய அநீதம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தாகூன். தாகூன் அப்படிங்கிறது அதே ரூட் லெட்டர்ல, அதே இதுல இருந்துதான் வருது. இந்த தாகூனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய ஒரு கட்டளை, ஒரு லிமிட் இருக்கும். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, தாண்டக்கூடாது. அதுக்கு மேல தாண்டக்கூடியவர்கள் தாகூன் என்று அழைக்கப்படுறாங்க. சரிங்களா? சோ யார் இந்த தாகூன் செஞ்சான்? ஃபிரௌன் அப்படிங்கிறவன் அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய இந்த கட்டளைகளை மீறி இன்னஹு தகா, அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் தான் இறைவன் அப்படிங்கறத அவன் அறிவிச்சான். அதே போல ஆதி இனத்தவர்களும் என்ன பண்ணாங்க, அஷ்ஹது மின் குவா, நான் மிகவும் பலத்தாலும் உடலாலும் மிகவும் வலிமையுள்ளவனாக நாங்கள்லாம் இருக்கோம் அப்படிங்கிற அவங்க என்ன சொன்னாங்க, அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஃபிரௌன் என்ன சொன்னா, நான் தான் கடவுள்னு சொன்னான். ஆது சமுதாயத்தவர் என்ன சொன்னாங்க, மன் அஷ்ஹது மின் குவா, நான் மிகவும் என்ன பண்ண, எல்லாரையும் விட நாங்க தான் ரொம்ப வலிமை மிக்கவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அல்லதீன தகவ் ஃபில் பிலாத், அவர்கள் மிகவும் அதிகப்படியான எக்ஸ்ட்ரீமா என்ன பண்ணாங்க, அரகண்டா அவங்க இருந்தாங்க, இறைவனை மறுத்தாங்க, மக்களுக்கு எதிராக அவர்கள் துன்பத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த காரணத்தினால அவர்கள் என்ன பண்ணாங்க, அழிக்கப்பட்டார்கள். சரிங்களா? சோ 3 சமுதாயத்தவர்களை பற்றி சொல்றாங்க. அவங்க எவ்வளவு பெருசுங்கிறத சொல்லிட்டு அதுக்கு அவங்களை எப்படி ரொம்ப ஈஸியா கேவலமா நான் அழிச்சான் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.